ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனுஷன் பார்க்க சாதுவா இருந்தா திடீர்னு சுருப்படுத்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னு எனக்கு அல்லு இல்லைப்பா. பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். வரண்ணே ஆடா போப்பா, நீ வேற. நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துட்டாருந்தாலு. ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முழுசா முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்க கூடாது. இதில் பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு, 9 சின்ன வேலை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்மா. அத்தனை சொன்னா நீ பெரிய வேலை மாட்டேன். சேர்த்தான். ஹலோ. சொல்லுடி. ஜாயின் ஆயிட்டியா? ஒர்க்ல ஜாயின் ஆயிட்டேன். எங்க? சொன்னல தெய்வாண்ட. பெருசா? பெரிய வேலைடாடி. 1 கோடி ரூபாய் சரக்கு பாத்துக்க, டெலிவரி பண்ணிக்கிறேன். எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான் டாடி. எதனா துண்ணியா? சோறு துண்டு டாடி. அது இருக்குல்ல, தாத்தா சொத்து. ஆமா, கையில இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரீச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ், ஆளுகள் வயசாகுது, நைனாக்கி நல்லு விடுற. வெறும் வாய்வு தாத்தானா? உங்களுக்குலாம் என் டேடி பத்தி தெரியாதுல்ல. அந்த காலத்திலேயே ரங்கநாதன் தெருல பலாப்பழத்துல பலாத வச்சு வித்துடுறாங்க எங்க டேடி. அவரு பலான்னு வித்தா அது பலாப்பழம், பலான்னு வித்தா பலானது. அவ்வளோண்ணே. எங்க நேனா யாத்திரியல்ல, ஊருடா போய் குல்ஃபி வித்து அத்த துண்டு குஜாத இருக்க சொல்ல ஊடு பூந்து கஜானாவை காலி பண்ண வர்றான் எங்க நைனா. மிஸ்டர், மாலை மட்டல மட்ட சரக்க வாய்ப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுகரா ஏத்து வர்றாங்க டேடி. ஏய், பள்ளிக்குத்தாண்டா பாலேசி வித்து பச்சை குழந்தைகளை பதுக்கி வச்சு பெத்தவங்களாண்ட பஞ்சகாரந்த வர்றா எங்க நைனா. கூடுடா போய் மணி ஆட்டுறது கெத்தா சொல்றேன். ஏய், பச்சை பையன் தானே அவங்க அப்பன். டேய் டாடி வெச்ச என்ன நடக்கும் தெரியும்ல. டாடி டாடி. ஹலோ புத்த, நான் வந்தேன்னு பார்த்து நிற்கிறேன். சைலண்டாக வண்டி ஓட்டு நிற்கிறேன். இதனா பேசு, உங்க டாடி பற்றி சொல்லு. நான் பாஸ், உன் நைனா என்ன பெரிய நைனாவா? என்ன பேச மாட்டேற? உங்க டாடி பேருண்ணா? சொல்லு பாஸ், யார் உங்க நைனா? உங்க டாடி என்ன பெரிய ஒசாமா பின் டாடியா? அவனை விட டெரர் பீஸ்ரா எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு பஸ் டிரைவர். காண்டூர்ல காலைல 40 பேரை ஏத்திக்கிட்டு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூர்ல அவங்கள இறக்குறதும் திரும்ப ஏத்துறதும், இதையே 17 வருஷமா ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாத்தாம ஷட்டில் அடிச்சது. அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும், வீடு பஸ்ன்னு ஒரு எரிச்சு பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்க அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மத்தவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுகிருப்பான். ஆனா எங்க அப்ப ஒரு கோக்குமாக்கம். வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்துல டப்புன்னு ரூட்டை மாத்தி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளே கிடக்கு சாவுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பீப் போடாம திட்டியும் திருந்தனானா எங்க அப்ப இல்லையே. பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட காரை எத்தனை ஹாயா போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு விண்டேஜ் கார் அனாதையா நிக்கிறத பார்த்தான். ஆனா அது சாதாரண கார் இல்ல. அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப் கிங் ரோலெக்ஸ் ராவுத்தர் கட்டி வச்சிருந்தார். அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போகணும். ராவுத்தர் ஆளுங்க வந்து காசை எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதான் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின்னு போயிட்டான். காரு, காசு, ஹீரோயின், இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் போயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வாதான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளான கெட்டதான் நினைச்சுக்கினான். அப்போல இருந்தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்பன் அவ்வளவு பெரிய ஆதார் வெடியா? அப்ப இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை வச்சிருந்தது உங்க அப்பன்? அடங்கொய்யால. ஆமா, யார் இந்த ராவுத்ரி? திருத்தம், ரோலெக்ஸ் ராவுத்ரி. அந்த காலத்துல 2 பேரும் ஒன்னதான் யானை தந்தம் கருத்துனானுங்க. அவங்க உருளாத சத்தத்துக்கு அப்புறம் அப்படியே லைன் பிடிச்சிட்டாங்க. ராவுத்தருக்கு ரோலெக்ஸ் வாட்சி கொடுத்து அவருக்கு ரோலெக்ஸ் ராவுத்தர்னு பேர் வரதுக்கு காரணமே தெய்வா தான்.
இவன் தட்டில் அவன் கை வைக்கக்கூடாது, அவன் தட்டில் இவன் கை வைக்கக்கூடாதுன்னு தான் பேச்சு. ஆனால் பாரு, ஜக்கப்ப 2 பேர் தட்டிலையும் கை வச்சு ஃபுல் மீல் துண்டு போட்டான். கிட்னாப் கில்லாடி, பெட்ரோல் மாஃபியா டானு, முக்கியமாக தெய்வாக்கு பரம எதிரி. கிட்னாப்பு ஓகே, அது என்னப்பா அது பெட்ரோல் மாப்பியா? நம்ம நாட்டில் 3 விஷயத்தான் எப்பவுமே மவுஸ் ஜாஸ்தி. நிலம், கோல்டு, 3வது பெட்ரோல். அது ராவுத்தர் ஒரு சூப்பர் கணக்கு வச்சுக்கிறான். இல்லீகலாக பெட்ரோலை பதிவு வச்சுக்கின்னு எப்பப்போ விலை ஏறுதோ அப்பப்போ பிளாக் மார்க்கெட்டில் பெட்ரோல் விற்க வேண்டியது. என்னப்பா அது ஜெய்சங்கர் பட மாட்டான்? ஜெய்சங்கரா? நான் 2 பேரோட தீவிரமான ஃபேனு. ஒன்று ஜெய்சங்கர், இன்னொன்று ஜெஸ்ஸி அங்கர். நீ கண்டிப்பா ஊர்ல இருக்க பெட்ரோல் பம்ப்லலாம் திருட்டு லைன் போட்டு பெட்ரோல் உருவி யாருக்கும் தெரியாம ஊருக்கு வெளியில ஒரு சிலோ கட்டி அதுக்குள்ள பதிவு வச்சுக்கிறான் ராவுத்தர். சிலோவா? அப்படின்னா சிலோனா இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அது மாதிரி. நீ ஓட்டுற பிட்டு ஜெஸ்ஸி அங்கர் பிட்டோட பெரிய பிட்டால இருக்குது. நம்பலல்ல? யோ பின்ன என்னயா, யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிறான்ற, பின்ன உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? தெய்வாண்டு வேலை செய்யணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட்டிங். தெய்வாண்டு வேலை செய்யணும்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம் அவன் பகையை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதான் ஒன்றும் சிக்க மாட்டாங்க. ஐயா அதனே பஞ்சு மிட்டாய் கலர்ல காரு சரியில்லையே. இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியனை தாண்டி குழந்தையின் பாதத்தின் நிறம் போன்று ஒரு விண்டேஜ் கார் செல்கிறது. அது அவரின் கவனத்தை ஈர்க்க, அவருடைய மீசையின் முடி துடி துடிக்க உடனடியாக அவர் தனது சிறுத்தை போல் சீறி பாய்ந்து செல்கிறார். யோ எடியா வண்டியை. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. நீங்க இங்கிலீஷ் படம் பாப்பீங்களா? ஓ, ஜாப்பனீஸ், கொரியன், ஆப்பிரிக்கன், நார்த் அமெரிக்கன் எல்லாமே பார்ப்பேன். நான் அமெரிக்கனே? நார்த் அமெரிக்கன் பரவாயில்லையே. உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இருக்குதா? சினிமாவா? சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். மேட்ரு காட்டியா? டச்சே. இங்கிலீஷ் படம் தான் மேட்ரு கண்ணா பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரு கண்ணா பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு நல்ல மேட்ரு சொல்லியிருந்தாங்க. பட்டாம்பூச்சி வச்சிருந்தேன். பட்டாம்பூச்சி வச்சுன்னு மேட்ரா? எப்பா, நான் நாய், குதிரை, ஆக்டோபூச்சில கூட பார்த்துக்கிறேன்ப்பா. பட்டாம்பூச்சி வச்சு நடிப்பா மேட்ரு? அடி, இது அந்த மேட்ரு கிடையாது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு படம். அது என்ன சொல்றாங்கன்னா, ஏய் ஜக்கு நீ கேள, அவர் ஆல்ரெடி நீ நிறைய பேசிட்டாப்ல, இனிமே உன்னிப்பா வண்டி ஓட்டுவாப்ல. சரி நீ கேளு. ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கை இப்படி 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 ஆட்டிட்டு பண்ணுச்சுன்னா ஒன்று நடக்குமா? அதே இப்படி இப்படி ஆடி ஜக்கு சில்லு போலீஸா? என்னடா ஓடுற? மொத்தமா ஓடுற? கர்ஜிக்கிறார் ஈஸ்வர பாண்டியன். சார் 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது பூனை குரல் வந்துச்சு. சைடு எடுக்க சொல்ல மண்ணில் ஸ்கிட்டாகி மரத்தில் வச்சிச்சு. ஏய் குடிச்சிருக்கியா? ஐயே குடிக்கலாம் இல்லை சார். ஏய் ஜக்கு ஊதுரா. யோ என்ன அவன் ஊதுன உரியறான்? ஏய் என்னடா வண்டி இது? வித்தியாசமா பிங்க் கலர்ல இருக்கு. பிங்கா? சினம் கொண்ட இன்ஸ்பெக்டர் ஏதோ மர்மம் இருப்பதைப் போல் தன் முகத்தை சுழிக்க அவரை ஆஸ்வாசப்படுத்தி விளக்கம் கூறுகிறான் ஜில். பை தி பை மைசெல்ஃப் ஜில். ஈஸ்வர பாண்டியன். உடனே இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் வீரமுகத்தில் குழப்பம் மறைந்து தெளிவு படர்கிறது. தம்பி அந்த ஹைதராபாத் ஷோ போறீங்களா? ஆமா சார். சரி சரி பார்த்து ஓட்டிட்டு போங்க. கிளம்பு கிளம்பு.
என்னங்க இப்படி ஓட்டுறீங்க? யார் ஓனர்? நீங்களா? இந்த காரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஹைதராபாத் தானே போறீங்க? பார்த்தாலே தெரியும். இது லாங் ரூட் ஆச்சே. ஆமா, என்ன இது பிங்க் கலர்? டேய் யார் நீ? ஐம் நரசிம்மன் ஃப்ரம் சென்னை. கிளாட் டு மீட் யூ. அது என்னப்போ? இன் கேஸ் யூ டிட் நாட் நோட்டீஸ், நானும் இதே மாதிரி கார் தான் வச்சிருக்கேன். See there. ஹைதராபாத் விண்டேஜ் கார் ரேலிக்கு தானே போறீங்க? நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வாங்களேன், ஒன்றா சேர்ந்து ஜாலியாக போகலாம். டேய் வண்டி ஏறா. வாங்க பிரதர், ஒன்றா ஜாலியாக போகலாம். ஸ்டார்ட் ரெடி. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? இந்த உலகத்திலேயே 5 பேர்கிட்ட தான் இந்த கில்மாடோர் மாடல் கார் இருக்கு. டேய் டைம் போடா. ஏய் கம்மா, ரைட் ஐ வில் டெல் ஒன் மோர் ஸ்டோரி. ஏய் கம்மா போடா. போடா, இது போடா. போய் போடா, டேய் போடா. பூச்சாச்சி ஆவோச்சி. டையும் ப்ளூ. உங்க மண்டில இருக்கிற டையும் ப்ளூ. அட உங்களுக்கும் மூச்சா வருதா? எனக்கும். என்ன ஒத்துமை நமக்குள்ள. வேற எதுலாம் சேம் பெஞ்ச் பாப்பான்னு தெரியலையே. சாகுறது பெத்தாங்களா பண்ணாங்களான்னு தெரியல. டேய் இவன் எப்படியாவது கைட்டி விடணும். ஆமா மச்சான், ஒட்டினி மாதிரி ஒட்டினே இருக்கிறான். அடுத்த வாட்டி மூச்சா போகும்போது மூஞ்ச பார்க்க. ஏய் சக்கே, ஹலோ பாஸ், நீங்க சரக்கு அடிப்பீங்களா?